அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொச்சி ஃபுட்டில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பீஃப் சுக்கா. ஈஸியான பீஃப் சுக்கா. சுக்கா வந்து ஒரு சிலவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறி பீஃப் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 கிலோவுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சொல்கிறேன். கறி வந்து கொஞ்சம் கொழுப்போடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் கட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அந்த கொழுப்பை வந்து அப்படி வச்சுருக்கேன். கொழுப்பு தேவையில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் என்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது தாளிக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு பூவு, அன்னாசி பூ அப்படின்னு ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பூ எடுத்திருக்கேன். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகா, இந்த குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறமா இந்த அளவு ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி. காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, நம்ம சொன்ன அந்த 2 தக்காளியை பெருசாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அது கட்டையாக பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடணும். அதோட நம்ம சொன்ன அந்த மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கணும். அதோட கல் உப்பு கொஞ்சமாக எடுத்து அதையும் அதில் போட்டுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நல்லா பிசைஞ்சிடணும். அந்த தக்காளி பாத்திரம் நல்லா நச்சு விட்டுணும். அவ்வளோதான், நல்லா விரைவியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆவி வந்த உடனே விசில் போடுவோம். இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுருவோம். ஒரு 6 விசில் வரணும். இப்போ வெந்துருச்சு, பார்ப்போம். தண்ணி நல்லா வத்திருச்சு, பிடிக்கலை, எதுவுமே ஆகலை. 6 விசிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கணும் அடுப்பில். சட்டி சூடாயிருச்சு. இந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சா? இப்போ நாம் ஆரம்பத்தில் எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கு, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போது எண்ணெயில் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பை போட்டுருவோம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் போடணும். நல்லா வெங்காயம் வேகணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும் இதில். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஏன் மண்சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா மண்சட்டியில் வைக்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீஃபை இது சேர்த்துருவோம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துவோம். கொஞ்சம் நேரம் நல்லா வத்திச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் கக்கி வந்துடும், சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கக்கிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சுக்கா ரெடி. பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.